ஒரு குடும்பத் தலைவன் தனக்கும் தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டிலே 5 பேர் இருக்கிறார்கள், கணவனும் மனைவியும் 3 பிள்ளைகளும் என்றால், இந்த 5 பேருக்குமாக குடும்பத் தலைவன் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது கட்டாய கடமையாகும். ஒருவருக்கு 2.5 கிலோ அரிசி என்ற அளவு, அதைவிட கூடுதலாக கொடுக்க விரும்பினால் குற்றமில்லை. ஒருவருக்கு 2.5 கிலோ அரிசி என்ற அடிப்படையில் இப்போ 5 பேருக்கும் 12.5 கிலோ அரிசி ஜக்காத்துல் ஃபித்ராக அவர் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், மிஸ்கீன், குறைந்த வருமானத்தோடு இருக்கிற ஒரு ஏழை, அவருக்கு கொடுக்க வேண்டும். இதை இந்த 12.5 கிலோவையும் 5 பேருக்கும் அவர் கொடுக்க முடியும், அல்லது 10 பேருக்கும் கொடுக்க முடியும், ஒரு மிஸ்கீனுக்கும் கொடுக்க முடியும். இதிலே எந்த வரையறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த மிஸ்கீனை எப்படி தீர்மானிப்பது என்று கேட்டால், சமூகத்தின் பார்வையில் ஒருவரை மிஸ்கீன் என்று நாம் அடையாளம் காணும்போது அவருக்கு நம்முடைய ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்கலாம். அவரை கடுமையாக விசாரித்து இவர் மிஸ்கீன் தானா இல்லையா என்று கடுமையாக ஆய்வுகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.